ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸ்ல டிஸ்பிளேங்கிற ப்ராப்பர்ட்டினா என்னன்னு பார்க்க போகிறோம். டிஸ்பிளேங்கிற ப்ராப்பர்ட்டியில் 4-5 டைப் இருக்குது. பிளாக், இன்லைன், இன்லைன் பிளாக், அப்புறம் ஃப்ளெக்ஸு, கிரிட்டுன்னு இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளெக்ஸு கிரிட்டு பார்க்கல. ஃப்ளெக்ஸு கிரிட்டுக்கு அது ஒரு அட்வான்ஸ் டாபிக். அதுக்கு நான் தனித்தனியாக செப்பரேட் வீடியோ போடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பிளாக்னா என்னென்னா, பிளாக்னா அதுக்குன்னு தனி டேக் இருக்குது. பிளாக் உள்ள எலமெண்ட் எதெல்லாம்னா div tag black element, அப்புறம் p tag black element, அப்புறம் h1ல இருந்து h6 வரைக்கும் உள்ள எல்லா டேக்குமே black element. ஓகே, இதே மாதிரி பிளாக்ல இவ்வளவுதான் டேகான்னு கேட்டா இல்ல, இதே மாதிரி நிறைய டேக் இருக்கு. இன்லைன்ல என்ன சொல்லலாம்? இன்லைன்ல ஸ்மால்னு ஒரு டேக் இருக்கு, அப்புறம் இட்டாலிக் டேக்கு, அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் இந்த டேக் சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் இதில் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு ஒன்று சொல்லுவேன். இட்டாலிக் டேக் இருக்கு, அப்புறம் ஏஹெச்எஃப், இதுவும் இன்லைன் டேக் தான். அப்புறம் போல்டு, இதுவும் இன்லைன் டேக் தான். இந்த மாதிரி இன்லைன்லேயும் நிறைய டேக் இருக்குது, பிளாக்லேயும் நிறைய டேக் இருக்குது. இப்போ நான் இதில் உள்ள எக்ஸாம்பிள் டிஃப்ரென்ஸ் மட்டும் காணிச்சு தரேன். ஃபஸ்ட்டு பிளாக்னா என்னன்னு பார்ப்போம். இந்த டிவ் டேக்கில் நான் இப்போ ஹலோ வேர்ல்டு கொடுக்கேன். ரன் பண்ணதுக்கு ரைட் கிளிக் பண்ணி காப்பி பார்த்து கொடுத்து ப்ரௌசரில் என்ட்ரு கொடுத்தனா ஹலோ வேர்ல்டு வந்துட்டு. ஓகே, எனக்கு இப்போ இந்த ஹலோ வேர்ல்டுக்கு கலர் செட் பண்ணணும். ஸ்டைல் என்ட்ரு கொடுத்துட்டு டிவை மென்ஷன் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் நான் இதுக்கு க்ரீன்னு கொடுக்கேன். க்ரீன்னு கொடுத்து நான் சேவ் பண்ணோன்னா அவுட்புட் பாருங்கள், க்ரீன் வந்துட்டு. ஹீட்டாக இருக்கும். பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு கொடுத்து நான் சேவ் பண்ணேன். பீட்டேக்கில் கண்டென்ட் இல்லை, இதுலேயும் 6 நிமிஷம் ஒரு பேராகிராஃப் டேக் கிரியேட் பண்ணி இதை சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணோன்னா அது வந்துட்டு எக்ஸாம்பிள் H1 காட்டுறதுக்கு H1க்கும் அதே மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன். 3மே வந்துட்டு. இப்போ பிளாக்னா என்னன்னா, பிளாக்னா ஒன்றும் இல்லை, நான் கொடுத்த கண்டென்ட் எல்லாமே அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்குனது மாதிரியே இருக்கும். நான் இது ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கேன். நான் இப்போ இந்த ஸ்க்ரீனுக்கு நான் வித்து ஹைட் எதுவுமே செட் பண்ணல. அது டோட்டலாக அந்த வித்தை எடுத்துட்டு ஒன்றுக்கு கீழே ஒன்று வரும். டிஃபால்ட்டாக ப்ரௌசரில் எல்லாமே பிளாக்குன்னு தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி நான் இன்லைன் கொடுக்கேன். இன்லைனில் அதே மாதிரி ஸ்மால் டேக்கு இட்டாலிக்குன்னு கொடுத்து ஹச்ரஃப் வேண்டாம், இந்த 2 டேக்கையும் கொடுத்து நான் இப்போ சேவ் பண்ணேன். அதே மாதிரி ஸ்மாலுக்கும் ஐக்கும் கலர் செட் பண்ணேன். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்லைன் டேக் எல்லாமே அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் வரும். இது எப்படி ஞாபகம் வச்சுருங்க, இப்போ பிளாக் டேக் எல்லாமே ஒய் ஆக்சிஸில் வரும், இன்லைன் டேக் எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸில் வரும். அதாவது ஒன்றுக்கு அடுத்து ஒன்று வரும். இப்போ மேஜர் டிஃப்ரெண்ட் என்னென்னா, இந்த பிளாக் டேக்கு நம்ம வித்து ஹைட்டு செட் பண்ணலாம். இப்போ நான் இந்த டிஸ்பிளேக்கு அதாவது இந்த ஹலோ வேர்ல்டுக்கு ஹைட்டு செட் பண்ணுங்க. ஹைட் ஒரு 40 பிக்சல் கொடுக்குங்க. 40 பிக்சல் கொடுத்து நான் சேவ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஹைட் வந்துடும். அதே மாதிரி வித்து நான் கொடுக்கேன். வித் ஆல்ரெடி 100 பிக்சல் இருக்குது. நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியறதுக்கு வேண்டி இது 90 கம்மியாக இருக்குது. இதே இது நான் இப்போ ஸ்மால் டேக்கு ஐ டேக்கும் அதே மாதிரி ஹைட்டு கொடுத்து ஒரு 30 பிக்சல் ஹைட்டு கொடுக்கணுங்கன்னா ரன் பண்ணி பார்க்கேன், அது எனக்கு ஒர்க் ஆகாது. அதே மாதிரி வித்து கொடுக்கேன், 40 பிக்சல் கொடுக்கேன், வித்தும் ஒர்க் ஆகாது. சேம் லைக் தான் இட்டாலிக் டேகும், அதுவும் ஒர்க் ஆகாது. இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். பிளாக் லெவல் எலமெண்ட் எல்லாமே ஹைட்டு வித்து எடுக்கும், இன்லைன் எலமெண்ட் எல்லாமே வித்து ஹைட்டு எடுக்காது. ஸ்மால் ஐ டேக், ஏ டேக், பி டேக் எல்லாமே ஹைட்டு வித்து எடுக்காது. பிளாக் லெவல் எலமெண்ட் எல்லாமே வித்து எடுக்கும். அப்போ நமக்கு இந்த பிளாக் இன்லைன் எலமெண்ட்டையும்
பிளாக் லெவல் மாதிரி மாற்ற முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ நான் இதில் அது டிஸ்பிளே டிஃபால்ட்டாக டிஸ்பிளே இன்லைன் இருக்குதா, நான் டிஸ்பிளே பிளாக்னு கொடுத்து சேவ் பண்ணி இப்போ இந்த ஐடேக்கை பார்த்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்துட்டு ஹைட்டு ஒர்க் ஆகுது, வித்தும் ஒர்க் ஆகும். இப்போ நான் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கேன். ஹைட் அண்ட் வித்து ஒர்க் ஆகுது. இப்போ வித்து உங்களுக்கு தெரியுது வேண்டி ஒரு 60 பிக்சல் கொடுங்க. இப்போ சேவ் பண்ணி பாருங்க, இட்டாலிக் டேக் பாருங்க, வித்து கூடும். இப்போ பிளாக் லெவலாக மாற்றும் போது அது கீழே வந்துட்டு, பிளாக்னா என்ன சொன்னோன்னா ஒய் ஆக்சிஸ் சொன்னேன், ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும். இன்லைன்னா ஒரே சிங்கிள் லைனில் ஒன்றுக்கு அடுத்து ஒன்று இருக்கும். ஓகே, இப்போ நான் இன்லைனில் பிளாக்னு மாற்றிட்டேன். இதே மாதிரி நான் ஒரு ஹெச்எஃப் டேக்கு கிளிக் மீன் கொடுத்து சேவ் பண்ணேன். இப்போ இதை ரன் பண்ணி காட்டுங்க. அதுக்கு நேர் கீழே வந்துட்டு இப்போ இந்த டிஸ்பிளே பிளாக் நான் எடுத்து விட்டேன்னா அந்த ஹெச்எஃப் சிங்கிள் லைன் வந்துட்டு, இப்போ ஹெச்எஃப்பும் சேம் லைன் தான், ஏ டேக் போட்டு. ஆனால் இந்த ஹெச்எஃப்ல பேடிங் கொடுக்கலாம், மார்ஜின் கொடுக்கலாம். மார்ஜின் லெஃப்ட் ரைட் ஒர்க் ஆகும், டாப் பாட்டம் ஒர்க் ஆகாது இன்லைனில். இப்போ நான் இதுக்கு பேடிங் 5 பிக்சல் கொடுத்தேன்னா பேடிங் எனக்கு ஒர்க் ஆகும். அதுக்கு நான் காட்டுறது உங்களுக்கு. அதுக்கும் பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு கொடுப்பேன். ரெட்டுன்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு பேடிங்கும் வந்துட்டு. எனக்கு இப்போ இது சிங்கிள் லைனில் வேண்டாம், கீழே வேணும். அதுவும் இல்லாமல் எனக்கு ஹைட்டு ஒர்க் ஆகும். நான் இப்போ கொடுக்க ஹைட்டு 50 பிக்சல் கொடுக்கணும். இந்த ஹைட்டை நான் இப்போ சேவ் பண்ணோன்னா எனக்கு இது இப்போ ஒர்க் ஆகாது. பார்த்தீங்களா, ஒர்க் ஆகலை. இதே இது நான் அது டிஸ்பிளே டிஃபால்ட்டாக டிஸ்பிளே இன்லைன் இருக்குதா, நான் டிஸ்பிளே பிளாக்னு கொடுத்து சேவ் பண்ணேன். இப்போ எனக்கு இது ஒர்க் ஆகுது. ஆனால் வித்து நான் கொடுக்கல, வித்து ஃபுல்லாக எடுக்கு. எனக்கு வித்து ஒரு 50 பிக்சல் போதும். 50 இல்லை, ஒரு 80 பிக்சல் கொடுங்க. 80 பிக்சல் கொடுத்து நான் சேவ் பண்ணேன். பார்த்தோன்னா கிளிக்மே வந்துட்டு. இப்போ எனக்கு இது இன்லைனாகவும் ஒர்க் ஆகணும், பிளாக்காகவும் ஒர்க் ஆகணும்னா இதுக்கு நான் பக்கத்தில் இன்லைன் பிளாக்னு கொடுக்கலாம். இப்போ நான் இதை சேவ் பண்ணேன்னா எனக்கு அது இன்லைனாகவும் ஒர்க் ஆகும், பிளாக்காகவும் இருக்கும். அதாவது அது இருக்கிறது இன்லைனில் இருக்கும், எனக்கு வித்து ஹைட்டு கொடுக்கலாம். அதாவது அது பிளாக்லையும் ஒர்க் ஆகும். இதுதான் இன்லைன் பிளாக். அடுத்தது ஃப்ளெக்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஃப்ளெக்ஸும் கிரிட்டையும் பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோ போடுவேன். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி இருந்துருப்பேன். ஃப்ளெக்ஸ்னா ஒன்றும் இல்லை, நான் இதுக்கு ஒரு பேரண்ட் டிவ் செட் பண்ணி டிவ் கொடுத்து அதுக்கு கீழே ஒரு 3 டிவ் கொடுக்கேன். கீழே இருக்க 3 டிவுக்கும் 1 2 3ன்னு கொடுப்பேன். இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் பேரண்ட்னு கொடு. இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணனா எனக்கு கீழே வந்துட்டு நான் டோட்டலாக டிவுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தனால அது க்ரீனாக எடுக்கு. இப்போ நான் இந்த கிளாஸுக்கு கலர் கொடுக்கேன், பேக்ரவுண்ட் கலர் பிளாக்னு கொடுக்கேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணோன்னா ஓகே, இந்த டிவை ஹைட் பண்ணுவேன். சேவ் பண்ணிட்டு இங்கே இந்த டிவையும் ஹைட் பண்ணுவேன். இப்போ இந்த பேரண்ட் கீழே இருக்க டிவுக்கு பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு கொடுத்து வித் அண்ட் ஹைட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி காட்டுங்க. எப்படி வந்துட்டுனா ஃபர்ஸ்ட் உள்ள டிவ் இங்கே இருக்குது, ரெண்டாவது டிவ், மூணாவது டிவ், ஒன்று கீழே ஒன்று வந்திருக்கு. ஏன்னா டிவ் டேக்கு பிளாக் எலமெண்ட், அது ஒன்று கீழே ஒன்றா தான் வரும். ஓகே, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னா ஒன்றும் இல்லை, அது இதே மாதிரி பேரண்ட்டுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். நான் இப்போ இந்த பேரண்ட்டுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்து சேவ் பண்ணேன். இப்போ என்ன நடக்கும் பாருங்கள், அது இன்லைனில் மாறிடும். நான் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கு வேண்டி அந்த பேக்ரவுண்ட் டிவுக்கு பேடிங் 50 பிக்சல் கொடுத்து நான் சேவ் பண்ணேன். இப்போ நல்லா பாருங்கள்,
நான் குடுத்த பேரண்ட் பிளாக் கலரு. அதுக்குள்ள இருக்கிற சைல்டு ரெட் கலரு. அதுக்கு நான் குடுத்துருக்க கலரு ஒண்ணொண்ணுக்கும் ரெட் கலர். அத நான் தனியா காட்டுறதுக்காண்டி பேடிங் ரைட் குடுப்பேன். 10 பிக்சல் குடுத்து நான் சேவ் பண்ணுவேன். சாரி, மார்ஜின் ரைட் குடுக்கணும். நான் குடுத்து 10 பிக்சல் குடுத்து நான் சேவ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3 வந்துட்டு தனித்தனியா செப்பரேட்டா வந்துட்டு. இது நான் இப்போ இந்த பேரண்ட்ல இருக்க ஃப்ளக்ஸ தூக்கி விட்டேன்னா, எனக்கு அந்த சைல்டு எல்லாமே பிளாக்கா மாறிரும். சேவ் பண்ணி காட்டுறேன். பிளாக்கா மாறிட்டு, நான் அத பேரண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸு. இது மோஸ்ட்லி இந்த டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸு, கிரிட் எல்லாமே லேஅவுட்டுக்கு யூஸ் ஆகும். இது ஒரு பெரிய டாபிக்கு. செப்பரேட்டா வீடியோ போடுவேன். இதுல இப்போ நான் இத ஃப்ளக்ஸ்ன்னு குடுத்தத இன்லைன் ஃப்ளக்ஸ்ன்னு குடுக்கலாம். சேம் லைக் இன்லைன் பிளாக் குடுத்த மாரியே இன்லைன் ஃப்ளக்ஸ் குடுத்து சேவ் பண்ணேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் அதுக்கு மேல குடுத்த இன்லைனும், இந்த ஃப்ளக்ஸும் சேர்ந்து ஒரே மாரி ஆயிட்டு. அதாவது நான் ஃபர்ஸ்ட் இந்த ஏ டேகுக்கு சொன்ன மாரியே அது பிளாக்காவும் ஒர்க் ஆகும், இன்லைன்லயும் ஒர்க் ஆகும். உள்ள கன்டென்ட் ஃப்ளக்ஸா இருக்கு. வெளிய உள்ள கன்டென்ட் இன்லைன்ல இருக்கு. ஓகே. இதே மாதிரி டிஸ்ப்ளேல இன்னொன்னு இருக்கு. இந்த எல்லோ ஹெட்டிங்க பாருங்க. எல்லோ ஹெட்டிங் எங்க இருக்குன்னா, இந்த H1. இந்த H1 காப்பி பண்ணி நாங்க ஏற்கனவே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த H1க்கு டிஸ்ப்ளே நன்னுன்னு குடுப்பேன். நன்னுன்னு குடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க. நான் இப்ப இத சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணேன். இந்த எல்லோ கலரு ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா, எனக்கு அந்த டிவ்வே அதாவது அந்த ஹெட்டிங் டேக்கே காணாம போயிட்டு. எனக்கு அந்த ஸ்பேஸும் இல்ல. இதே மாரி அது எனக்கு தெரியாம பண்ணதுக்கு இத நம்ம யூஸ் பண்ணுவோம். டிஸ்ப்ளே நன்னு. இதே மாரி இன்னொன்னு இருக்கு. விசிபிலிட்டி ஹிடன். இத குடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த எல்லோ டேக் அதே மாதிரி காணாம போயிட்டு, ஆனா அதுல ஸ்பேஸ் இருக்கு. இதுதான் இந்த டிஸ்ப்ளே நன்னுக்கும், விசிபிலிட்டி ஹிடனுக்கும் உள்ள டிஃபரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்ப்ளேல உள்ள மெயினான ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்தாச்சு. இனி கிரிட்டும் ஃப்ளக்ஸும் மட்டும் பார்க்கணும். அத செப்பரேட் வீடியோ போடுவேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.